ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சாட்டர்டே மினி விலாக் பார்த்துடலாமா? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது கார்லிக் பவுடரும் ஜிஞ்சர் பவுடரும் வந்து ரெடி பண்ண வேண்டி ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் பீல் பண்ணி பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறமா அதை போட்டு அடித்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். அது வந்து உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினச்சேன். என் ஸ்டைலில் உள்ள ஃப்ரைட் ரைஸு. அது என்னென்னா, ஒரு பிரியாணி பாட்டு வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அதில் ஒரு கார்லிக் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி போட்டேன். அது பண்ணது அது ரோஸ்ட் ஆனதும் ஒரு ஹாஃப் ஆனியன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 2 பேருக்கு பண்ணதுனால 2 பேருக்கு கணக்காக தான் நான் பண்ணுறேன். அதனால் 2 எக்கு போட்டேன். 2 எக்கு போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுறணும். கொஞ்சம் வேக விட்டணும். அப்போ தான் பெரிய பெரிய ஸ்க்ராம்பிள்டு எக்காக கிடைக்கும். அப்புறமா 3 இது வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணேன். கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் 3மே நல்லா ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நம்ம வாயில் தட்டுப்படணும், தெரியணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் போட்டு அரைச்சி வந்து அதுக்கப்புறமா வந்து சோறு 1 கப் அரிசி, பாஸ்மதி அரிசியை வந்து தனியாக வேக வச்சு வடித்து அதில் 3/4 வெந்த பிறகு வடித்து அதில் சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு கிளறக்கூடாது. இது நான் வந்து ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு நல்லா கிளறதா தெரியுது. நல்லா போட்டு கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் ரோஸ்ட் பண்ணி வச்ச வந்து கார்லிக் பவுடரும், பெப்பர் பவுடரும், சோய் சாஸும், கெச்சப்பும் ஊற்றி கிண்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆட் பண்ணேன், சிக்கன் ஸ்டாக்கு. இது ஒரு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டா வேண்டாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.